அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் குர்ஆனுடைய திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 172வது வசனத்திலிருந்து 183 வசனங்கள் வரை பொருளையும் தஃப்சீரையும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த பயானில் உண்ணக்கூடாதவைகள்: பன்றியின் மாமிசம், செத்த பிராணியுடைய தோல், கொலை மன்னிப்பதே சிறப்பு, பழி வாங்கலில் வாழ்வுண்டு, தவறுகளை தீர்த்துங்கள், வசியத்தும் வாரிசுரிமை சட்டமும், இது போன்ற தலைப்புகளில் விவரமாக தஃப்சீர் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனுடைய தஃப்சீரை விளங்கி கற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்தால் அதற்குரிய கூலி மறுமையில் அல்லாஹ் தாலா மிக அதிகமாக தருவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அந்த நற்கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இரண்டாவது சூராவின் 172, 173 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான்: நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்தே புசியுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள். நம்பிக்கையாளர்களே, தாமாக செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். ஆதலால் எவரேனும் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் கருணையுடையவன். முதல் வசனத்திற்குரிய விரிவுரை இதற்கு முன்பு 168வது வசனத்தின் கீழ் உள்ளது. இங்கே கூறப்பட்டுள்ள தையிப் என்னும் சொல்லிற்கு 3 பொருட்கள் கொடுக்கலாம். அங்கே விளக்கப்பட்டுள்ளது. இங்கும் அந்த 3 பொருட்களும் பொருந்தும். போன பயானில் இதற்கு முன்புள்ள ஆயத்து 168வது வசனத்தின் பொருளை கவனமாக கேட்டு பாருங்கள். முதலாவதாக, உங்களுக்கு நாம் அளித்துள்ள தூய்மையான பொருட்களை உண்ணுங்கள், பருகுங்கள், பயன்படுத்துங்கள். இரண்டாவது, உங்களுக்கு நாம் அளித்துள்ளவற்றில் மனதுக்கு பிடித்தமானவற்றை புசியுங்கள். மூன்றாவதாக, உங்களுக்கு நாம் அளித்தவற்றில் பிறருடைய உரிமை சம்பந்தப்படாத பொருட்களை பயன்படுத்துங்கள். இந்த வசனத்தில் குழு எனும் ஏவல் வினைக்கு புசியுங்கள் என்பது சொற்பொருளாக இருந்தாலும் உபயோகியுங்கள் என்பதே இங்கு நோக்கப்பொருளாகும். எனவே தூய்மையானவற்றை உபயோகியுங்கள், ஹராம் விலக்கப்பட்டவற்றை உபயோகிக்காதீர்கள் என்று பொருள் விரியும். அல்லது மனதுக்கு பிடித்தமானவற்றை புசியுங்கள், பயன்படுத்துங்கள். ஒரு பொருள் ஹலாலானதாக இருந்து மனமும் அதை விரும்பும் பொழுது அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அனுமதித்துள்ள எதனையும் விலக்கப்பட்டதாக கருதக்கூடாது. அல்லது பிறருடைய பொருட்களை அவர்களுடைய அனுமதியின்றி பயன்படுத்தாதீர்கள். அது விலக்கப்பட்டதும் அசுத்தமானதும் ஆகும். உண்மையில் அல்லாஹ்வையே வழிபடுபவர்களாக நீங்கள் இருப்பின் அவன் அளித்தவற்றில் நல்ல முறையை பயன்படுத்துங்கள், அவற்றிற்கு நன்றி செலுத்துங்கள் என்று இந்த வசனத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 173வது வசனத்தில் உண்ணக்கூடாதவைகளை பற்றி அல்லாஹ் தாலா சில பொருட்களை குறிப்பிட்டு கூறுகின்றான். அவற்றை உட்கொள்வது ஹராம், விலக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். தூய்மையானவற்றை அனுமதிப்பதும் தீயனவற்றை விலக்குவதுமே அல்லாஹுடைய மரபாகும். இங்கே விலக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் மனிதனுக்கு பெரும் தீங்கு விளைவிப்பவைகள் ஆகும்.
செத்த பிராணியின் மாமிசத்தை உட்கொள்வது ஹராம், விலக்கப்பட்டது ஆகும். ஒரு பிராணி செத்துவிட்டால் அதன் மாமிசத்தில் உள்ள பிடிப்பு நீங்கிவிடுகின்றது. அதை அடுத்து அதிகமான கிருமிகள் அதில் சேரத் தொடங்கி விடுகின்றன. உடலில் இரத்தம் உறைந்து விடுவதால் நேரம் செல்ல செல்ல செத்த பிராணியுடைய சடலத்தில் நச்சு பொருட்கள் நிரம்பி விடுகிறது. அதனை உட்கொள்ளும் மனிதனுக்கு அதனால் பெரும் தீங்கு விளையும். இதைப்போல இரத்தத்தையும் புசிப்பது கூடாது. ஏனென்றால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இரத்தத்தின் வழியாகத்தான் சிறுநீரகம், கல்லீரல் போன்ற இதர உறுப்புகளுக்கு செல்கின்றன. இதனாலேயே உடலில் உள்ள நோய்களை கண்டுபிடிப்பதற்காக இரத்த பரிசோதனை செய்யப்படுகின்றது. இதிலிருந்து இரத்தமே நோய்களுடைய முதலாவது இலக்கு என்று தெரிகிறது. ஒரு பிராணியுடைய இரத்தத்தை உட்கொள்வதன் மூலம் அதன் அனைத்து நோய்களும் மனிதனுக்குள் ஊடுருவிவிடும். இதனால் தான் பிராணிகளை இரத்தத்தை ஓட்டிய பிறகு நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. சுப்ஹானல்லாஹ். பன்றியின் மாமிசமும் விலக்கப்பட்ட ஒன்றாகும். பன்றி வாழ்கிற சுற்றுச்சூழலும் அது உட்கொள்கின்ற உணவு வகைகளும் மிகவும் அசுத்தமானவை என்பதை தெரிந்து கொண்டால் பல்வேறு கிருமிகளுக்கு பன்றியை விட ஏற்றதொரு மேய்ச்சல் வேறொன்றும் இருக்க முடியாது என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதிக சதவிகிதம் உப்பு சத்துள்ள பன்றியின் உடலில் மிக அபாயகரமான சுருள் புழுக்கள் குடியிருக்கின்றன. இந்த புழுக்களுடைய முட்டைகள் பல வருடங்கள் வரை பன்றி மாமிசத்தில் வசிக்கக்கூடியது. பிறகு பன்றி மாமிசத்தை புசிப்பவர்கள் அவர் உடலுக்கு அது தாவும். பல்வேறு பெரும் நோய்களுக்கு இது காரணமாக ஆகிவிடும். மூளைக்காய்ச்சல் நோய்க்கு பன்றியே காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பன்றியில் அமர்ந்து இரத்தத்தை குடிக்கக்கூடிய கொசுக்கள் அப்படியே வந்து மனித உடலில் அமர்வதால் வைரஸ் கிருமிகள் மூலம் இந்த நோய் பரவுகிறது. பன்றி மாமிசத்தை வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய் ஏற்பட அதிகமான வாய்ப்புண்டு என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானி பீட்டர் காக்ஸ் என்பவர் எச்சரித்திருக்கின்றார். வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்திலும் பன்றி மாமிசம் தடை செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் பன்றி மாமிசத்தை புசிக்கின்றார்கள். இருப்பினும் அது பைபிளில் தடுக்கப்பட்டுள்ளது. பன்றியின் மாமிசம் மட்டுமல்லாமல் அதன் கொழுப்பு, எலும்பு, தோல் ஆகிய அனைத்துமே அசுத்தமானதாகும். அவற்றை உபயோகிப்பது கூடாது. இது இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒருமித்த முடிவாகும். இந்த வசனத்தில் பன்றி மாமிசம் பற்றி என மாமிசத்தை குறிப்பிடுவதற்கு காரணம் பிராணிகளுடைய முக்கிய நோக்கம் இறைச்சியே ஆகும். நூல் அஹ்காமுல் குர்ஆன். ஜஸஸ். செத்த பிராணியுடைய தோல். செத்த பிராணியை புசிப்பது விலக்கப்பட்ட ஒன்றாகும். இருந்தாலும் அதனுடைய தோலை பதனிட்டு பயன்படுத்துவது கூடும். அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணிப்பெண்ணுக்கு ஆடு ஒன்று தர்மமாக கிடைத்தது. பிறகு அது செத்து போய்விட்டது. அதை கண்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் தோலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே என்றார்கள். இது செத்த பிராணி ஆயிற்றே என்று கேட்டதற்கு செத்த பிராணியை புசிப்பதுதான் ஹராம், விலக்கப்பட்டது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. செத்த பிராணியின் தோலை பதனிட்டு உபயோகிப்பது அனைத்து இமாம்களிடமும் கூடும். தோலை போன்றே அதனுடைய எலும்பு மற்றும் முடி ஆகியவற்றையும் பயன்படுத்துவது கூடும் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தோலை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றாகும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பிராணி அறுக்கப்பட்டது விலக்கப்பட்டுள்ளது. உஹில்லா என்ற வினைச்சொல் ஹிலால் பிறை என்ற அடிச்சொல்லிலிருந்து பிறந்ததாகும். இந்த சொல்லுக்கு பிறை கண்டு சப்தமிடுதல் என்று பொருள். பிறந்த குழந்தையின் அழுக்குரலுக்கும் இந்த சொல் ஆளப்படுவதுண்டு. இதைப்போல ஹஜ் எஹ்ராம் கட்டிய பிறகு லப்பைக் என்று குரல் எழுப்புவதற்கும் இந்த சொல்லை அரபுகள் பயன்படுத்துவார்கள். இங்கே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக குரல் எழுப்பப்பட்டது என்று பொருள் வரும். அதாவது அல்லாஹ் அல்லாதவருடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணி என்று முஜாஹித், லஹாக், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய அறிஞர்கள் விளக்கமளித்திருக்கின்றார்கள். ரபீஉ போன்ற அறிஞர்கள் அல்லாஹ் அல்லாதவருக்கு நேர்ந்துவிட்ட பிராணி என்று விளக்கமளித்திருக்கின்றார்கள். நூல் குர்துபி, ஹக்கானி. பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியை புசிப்பது கூடும். ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வது கூடாது. ஏனென்றால் நேர்ச்சை ஒரு வழிபாடு என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. நூல் அஹ்காமுல் குர்ஆன், அஹ்மதி. ஆயினும் எவரேனும் விருப்பமில்லாமலும் வரம்பு மீறாமலும் உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இங்கே கூறப்பட்டுள்ள நிர்பந்தம் என்று 3 வகைகளில் காணலாம். உணவு கிடைக்காத நிலையில் சிக்கிக்கொள்வது, பஞ்சம் அல்லது பயணம் அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத இடம், இவற்றில் அகப்பட்டு கொள்வதால் இந்த நிலை ஏற்படலாம்.
முஸ்லிமான சாலிஹான புத்தி சுவாதீனமுள்ள மருத்துவர் ஒருவர் ஹராம் விலக்கப்பட்ட பொருளை உட்கொண்டால் நோய் குணமாகாது என்று நோயாளியிடம் கூறினாள். 3வது, விலக்கப்பட்ட பொருளை உட்கொள்ளுமாறு பயங்கரவாதிகளால் நிர்பந்திக்கப்படுவது. விலக்கப்பட்ட பொருளை புசிக்காவிட்டால் கொலை செய்து விடுவேன் என்றோ அல்லது உறுப்புகளை துண்டித்து விடுவேன் என்றோ பயம் செய்வது அல்லது உறவினர்களை கொன்றுவிடுவோன் என்று பயங்கரவாதி மிரட்டுவது. இந்த மாதிரி நெருக்கடியான நிலையில் சிக்கிக்கொண்ட ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விலக்கப்பட்ட பொருட்களை உண்ணலாம் என்று இந்த தொடர் கூறுகிறது. இருந்தாலும் இவ்வாறு புசிப்பதற்கு நிபந்தனைகள் 2. விருப்பமும் தேட்டமும் இன்றி சாப்பிட வேண்டும். பசை கொடுமை என்று சொல்லிக்கொண்டு மனோ இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது. 2வது, உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான அளவு மட்டுமே சாப்பிட வேண்டும். வரம்பு மீறக்கூடாது. 1வதை ஃபாக்கி என்றும் 2வதை ஆதி என்றும் அல்லாஹ் கூறுகிறான் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாகும். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாக்கி என்பதற்கு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக சொல்லப்படும் பயங்கரவாதி என்றும், ஆதி என்பதற்கு வழிப்பறி கொலை போன்ற பாவங்களை புரிவதற்காக பயணம் மேற்கொள்பவன் என்றும் விளக்கமளித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு மேற்சொன்ன சலுகை கிடையாது. 2வது சூராவின் 174 முதல் 176 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு விலையாக சொற்ப தொகையை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நெருப்பை நிரப்பிக் கொள்கின்றார்கள். மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு விரும்பி பேசவும் மாட்டான். அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான். அவர்களுக்கு மிகவும் துன்புறுத்தும் வேதனை உண்டு. 175வது வசனத்தில், இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். நரக நெருப்பை இவ்விதம் அவர்கள் சுவைத்து சகிக்கும்படி செய்தது எதுவோ. 176வது வசனத்தில், இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே வேதத்தை இறக்கியிருக்க சொற்ப தொகையை பெறுவதற்காக அதன் வசனங்களை மறைப்பதுதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கின்றார்கள். இஸ்ராவேலர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத் என்ற வேத நூலில் அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதனை யூதர்கள் அடியோடு இருட்டடிப்பு செய்துவிட்டார்கள். தலைமை பதவியும் மதத்தின் பெயரால் தங்களுக்கு கிடைத்து வருகிற வருவாயும் பறிபோய்விடும் என்ற அச்சம் இதற்கு காரணம். இதைப்போல குற்றவாளிகளிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தண்டனையிலிருந்து அவர்கள் தப்ப செய்வதற்காக வேதத்தில் கூறப்பட்டுள்ள சட்டங்களை திரித்து கூறி வந்தார்கள். இதனை கண்டிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா இறைவேதத்தை திரித்து கூறி வயிறு வளர்ப்பவர்கள் தங்களது வயிற்றில் நெருப்பை கொட்டிக் கொள்கின்றார்கள் என்று சபிக்கின்றான். மேலும் மறு உலகத்தில் அவர்களோடு தான் உரையாடப் போவதில்லை என்றும் அவர்களை மன்னிக்கப் போவதில்லை என்றும் அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரித்து கூறியிருக்கின்றான். அங்கே அவர் கடுமையான கொடூரமான வேதனை அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். இவர்கள் நேர்வழியை இழந்து தவறான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டதோடு அல்லாஹுடைய மன்னிப்பு என்னும் பேரருளை துறந்து தண்டனையை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்கள். இந்த உலக வாழ்க்கையின் சிற்றின்பதற்காக இவ்வளவு பெரிய குற்றத்தை புரிந்ததற்கு துணிந்து விட்ட இவர்களை மறுமையில் நரக நெருப்பை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகின்றார்களோ. இதில் முஸ்லிம்களும் எச்சரிக்கை உண்டு. திருக்குர்ஆனுடைய வசனங்களை திரித்து கூறுவதோ லஞ்சம் பெற்றுக்கொண்டு இருப்பதை மாற்றிக் கூறுவதோ கடுமையான குற்றமாகும் என இங்கே எச்சரிக்கப்படுகிறது. உண்மைக்கு விலையே கிடையாது. உண்மைக்கு பிரதியாக இந்த உலகமே கிடைத்தாலும் உண்மைக்கு முன்னால் அது அற்பமே என இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த கருத்து இந்த அத்தியாயத்தில் 41, 79 ஆகிய வசனங்களிலும் விவரமாக கூறப்பட்டுள்ளது. முன்புள்ள பயான்களை கவனமாக கேட்டால் தெரியும். முன்புள்ள பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். 2வது சூராவின் 177வது வசனத்தில், கிழக்கிலோ மேற்கிலோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பி விடுவதனால் மட்டும் நன்மை செய்தவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு தனக்கு விருப்பமுள்ள பொருட்களை அல்லாஹுக்காக உறவினர்களுக்காகவும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் விடுதலையை விரும்பி அடிமைகள் கடன்காரர்கள் ஆகியவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்து தொழுகையையும் கடைபிடித்து தொழுது ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவரும் வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்களுடைய வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றுபவர்களும் கடினமான வறுமையிலும் நோய் நொடிகளிலும் கடுமையான
போர் நேரத்திலும் பொறுமையை கைக்கொண்டவர்களும் ஆகிய இவர்கள்தான் நல்லவர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்கள். தொழுகையில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே திசையை கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டிருப்பது உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒரே திசையில் ஐக்கியப்படுத்துவதற்கே ஆகும் என்று முன்பே விளக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த கருத்து வலியுறுத்தப்படுவதோடு கிழக்கே சூரியன் உதயமாகுவதால் கிழக்கு திசைக்கு மதிப்பளித்து வந்த சிலருக்கு மறுப்பும் அளிக்கப்படுகிறது. தொழுகையில் ஒரு திசையை முன்னோக்கி விடுவதனால் மட்டும் நன்மை புரிந்து விட்டதாக எண்ணக்கூடாது. உண்மையில் நல்லவர்கள் யாரென்றால் இறை நம்பிக்கை கொண்டு தம் கொள்கைகளை இறைவன் வகுத்தளித்த வழியில் சீர்படுத்தி கொண்டவர்களே என்று இந்த வசனத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இயற்கையாக ஒரு பொருள் மீது தனக்கு விருப்பமும் ஆசையும் இருந்தும் கூட அல்லாஹுடைய திருப்தியை நாடி உறவினர்கள், ஏழைகள், எளியோர்கள், அனாதைகள், வழிபோக்கர்கள், இறப்போர் முதலிய நலிந்த பிரிவினர்களுக்கு அந்த பொருளை அவர் வழங்குவார். மேலும் கடன்களை, கடன்காரர்களை கடன் பொறியிலிருந்து மீட்பதற்காகவும் அடிமைகளை அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காகவும் தன்னுடைய பொருளை அவர் செலவிடுவார். அத்தோடு உடல் சார்ந்த வழிபாடான தொழுகை, பொருள் சார்ந்த வழிபாடான ஜக்காத் ஆகிய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, துன்பங்கள் நேர்ந்தால் அவற்றை பொறுமையோடு அணுகுவது ஆகிய உயர் பண்புகள் அவரிடம் இருக்கும். இத்தியாதி குணங்கள் எவரிடம் உண்டோ அவரே நல்லவர், புண்ணியம் பெற்றவர், தீமையிலிருந்து தன்னை தற்காத்து கொண்ட தூயவர் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 178, 179 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரமானவனாக இருந்தால் அவனை கொலை செய்து, சுதந்திரமானவனையே கொலை செய்யப்பட்டவன் அடிமையாக இருந்தால் அவனை கொலை செய்து, அந்த அடிமையையே கொலை செய்யப்பட்டவள் பெண்ணானால் கொலை செய்த அந்த பெண்ணையே நீங்கள் கொலை செய்து விடுங்கள். ஆயினும் பழிவாங்கும் விஷயத்தில் ஒரு சிறிதேனும் அக்கொலையுண்டவனுடைய சகோதரரால் மன்னிக்கப்பட்டுவிட்டால் மிக கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். இவ்வாறு நஷ்டஈட்டை அனுமதித்திருப்பது உங்கள் இறைவனுடைய சலுகையும் அருளும் ஆகும். இவ்வாறு நஷ்டஈட்டை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு எவரேனும் வரம்பு மீறி நஷ்டஈடு கொடுத்த கொலையாளியை துன்புறுத்தினால் அவனுக்கு மறுமையில் மிகவும் துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு. 2வது சூராவின் 179வது வசனத்தில், அறிவாளிகளே, கொலைக்கு பழிவாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏனென்றால் பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவதனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். கொலை குற்றத்திற்கான தண்டனை பற்றியும் அதனை நிறைவேற்றுவதால் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றான். ஒருவரை படுகொலை செய்வது பெரிய குற்றமாகும் என்பதில் இரண்டு வேறு கருத்துகளுக்கு இடமில்லை. ஒருவர் படுகொலை செய்யப்படுவதால் அவரை நம்பி வாழக்கூடிய மனைவி, மக்கள் மற்றும் வயோதிக பெற்றோர் அனைவரும் அனாதவர்களாக வாழ வேண்டிய அவலம் ஏற்படுகின்றது. மேலும் சமூக அமைதி பாதிக்கப்படவும் சட்ட ஒழுங்கு சீர்குலையவும் வழி ஏற்படுகிறது. பூமியில் நிம்மதியான வாழ்க்கைக்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக கொலை குற்றம் அமைகிறது. இயற்கையான மரணம் ஒருவனுக்கு சம்பவிக்கும் பொழுது அவரது சுற்றத்தார்கள் கவலைக்குள்ளாகிறார்கள் என்பது உண்மையே. எனினும் அதை முன்னிட்டு பதட்டமும் சட்ட ஒழுங்கு பாதிப்பும் உருவாக நியாயமில்லை. ஆனால் ஒருவர் கொலை செய்யப்படும் பொழுது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய உற்றார் உறவினர்கள் கொலையாளியை பழிவாங்க முனைவது இயற்கை ஆகும். எனவே கொலை குற்றத்திற்கு மிக சரியான தண்டனை மரண தண்டனையே என்பது தெளிவு. அதே நேரத்தில் கொலையாளிக்குத்தான் இந்த தண்டனை விதிக்க வேண்டுமே தவிர கொலை குற்றத்தில் சம்பந்தப்படாத அவரது குடும்பத்தினர்களையும் கொலை செய்வது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. ஆனால் இந்த நியாயமற்ற மரபு அன்றைய அரபிகளிடமிருந்து வந்தது. ஒரு மாது கொலை குற்றம் புரிந்துவிட்டால் அவரது குடும்பத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் ஆண்களை பதிலுக்கு கொலை செய்வதும், ஒரு அடிமை கொலையாக இருந்தால் அவனது உரிமையாளர்களை கொலை செய்வதும் அறியாமை காலத்தினுடைய மரபாக இருந்து வந்தது. அரபு நாடுகள் அல்லாத இதர நாடுகளிலும் கூட இந்த வரம்பு மீறிய தண்டனை முறை அமலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது.
இதனை ஒழித்து கொலை குற்றம் உட்பட அனைத்து குற்றவியல் சட்டங்களையும் புனித இஸ்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. எவர் கொலை செய்தார்களோ அவர்களை மட்டுமே தண்டிக்கலாம். பதிலுக்கு பதில் கொலை செய்யலாம். கொலையாளி ஒரு பெண்ணாக இருந்தால் அவளை மட்டுமே கொலை செய்ய வேண்டும். அதைப்போல ஒரு அடிமை கொலை செய்துவிட்டால் அந்த அடிமையை மட்டுமே பதிலுக்கு பதில் கொலை செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆன் சட்டம் கொண்டு வந்தது. மன்னிப்பதே சிறப்பு. கொலை குற்றவாளி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதும், கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர்கள் குற்றவாளியை மன்னித்து விடவும் குர்ஆன் அனுமதி தந்திருக்கின்றது. அவ்வாறே மன்னிப்பது சிறந்தது என்றும் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கொலையுண்டவனுடைய குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு கொலையாளி உயிரீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். இவ்வாறு ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு கொலையாளி மீது கருணை காட்டி அவனை பழிவாங்காமல் விட்டுவிடுவதே சிறந்தது. ஏனெனில் கொலையாளியும் உங்கள் சகோதரனே என்று அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். இந்த சட்டத்தின் மூலம் கொலை குற்றங்கள் குறையவும், பழிவாங்கக்கூடிய உணர்வு நீங்கி நல்லிலக்கணம் ஏற்படவும் வழி பிறக்கும் என்பது தெளிவு. பழிவாங்கலில் வாழ்வுண்டு. கொலை உண்டவருடைய குடும்பத்தினர்கள் கொலையாளியை மன்னிக்க மறுத்துவிட்டால் கொலையாளிக்கு மரண தண்டனை விதிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிடும். அப்போது கொலையாளியை பழிக்கு பழி வாங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. இப்படி பழி வாங்குவதில் உள்ள பயனை இந்த 79வது வசனத்தில் அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். கொலையாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதால் கொலை குற்றத்தை தடுக்க முடியும். கொலை செய்ய நினைப்பவர்கள் தனக்கும் மரண தண்டனை கிடைக்கும் என்று அஞ்சி கொலை செய்யும் முயற்சியை கைவிடுவார்கள். இதனால் பல உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுவிடும். இந்த சட்டமே இல்லாமல் இருந்தால் கொலை உண்டவனுடைய உறவினர்கள் பழிவாங்கும் உணர்ச்சியால் உந்தப்பட்டு தாங்களே கொலைக்காரனை கொலை செய்து விடுவார்கள். இதையடுத்து கொலைகாரனுடைய உறவினர்களை பழிவாங்க முனைவார்கள். இப்படி கொலை ஒரு தொடர் நிகழ்வாக ஆகிவிடும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பதட்டமும் பயங்கரவாதமும் தலை விரித்து ஆடத் தொடங்கிவிடும். தொடர்ச்சியான இந்த உயிர் சேதங்களை தவிர்த்து பல உயிர் வாழ இந்த சட்டம் வகை செய்கிறது என்று இந்த வசனத்தில் தெளிவுபட கூறப்பட்டுள்ளது. இன்று மரண தண்டனை ஒரு காட்டு மிராண்டி சட்டம் என விமர்சிக்கப்படுகிறது. பல உயிர்களை கொன்றவனை கூட சில ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைத்து வைத்துவிட்டு பிறகு விடுதலை செய்து விடுகின்றார்கள். இது அவன் மேலும் பல கொலைகள் செய்வதற்கும் புதிய கொலையாளிகள் உருவாவதற்கும் வழி ஏற்படுத்தப்படுகிறது. உலகில் இன்று குற்றங்கள் மலிந்து காணப்படுவதற்கும் அமைதியான வாழ்க்கையில் அருகிவிட்டதற்கும் காரணம் அமலில் உள்ள குற்றவியல் சட்டங்களில் காணப்படும் அடிப்படை கோளாறுகளும் அர்த்தமற்ற அமைப்பு முறைகளுமே ஆகும். 2வது சூராவின் 180வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபத்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவர்களாகவும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருளை சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது இறை அச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். 2வது சூராவின் 181வது வசனத்தில், மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பிறகு எவரேனும் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறுபவன், அதை மாற்றக்கூடிய பாவிகளுடைய செயலை நன்கறிந்தவன். 2வது சூராவின் 182வது வசனத்தில், ஆனால் மரண சாசனம் கூறியவருடைய சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுக்கிடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர்கள் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிகவும் கருணையுடையவன் ஆவான். அஞ்ஞான காலத்து அரபுகள் மத்தியில் நிலவி வந்த குற்றவியல் சட்டங்களை ஒழுங்குபடுத்தியதைப் போல அவர்களுக்கிடையே இருந்த வாரிசுரிமை சட்டங்களையும் அல்லாஹ் சீராக்கினான். ஒருவர் இறந்துவிட்டால் அவரது சொத்துக்களை ஆண் வாரிசுகள் மட்டுமே அடைந்து வந்தார்கள். பெண் மக்கள் உட்பட இதர வாரிசுகள் எவ்வளவு வறிய நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காத நிலை இருந்து வந்தது. இதனை மாற்றி இதன் மூலம் ஏற்பட்டு வந்த பேரிழப்புகளை தடுக்கக்கூடிய நிவாரண சட்டம் ஒன்றை அல்லாஹ் கூறுகின்றான். இதன் முதல் கட்டமாக இறப்பை நெருங்கிவிட்ட ஒருவர் தன் இறப்புக்கு முன்னால் உறவினர்களுடைய வறியவர்களுக்காக வசியத் மரணசாசனம் செய்ய வேண்டும் என்று இங்கே கட்டளையிடப்பட்டுள்ளது. தாய் தந்தை உறவினர்கள் ஆகியவர்களுக்கு அவர் தம் சொத்தை எழுதி வைக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் வசியத்து செய்த தகவலை அறிந்த சாட்சியோ அல்லது வசிய செய்யப்பட்ட நபரோ அதனை ஒரு அமானிதமாக கருதி வசியத்து செயல்படுத்த உதவ வேண்டும். அதனை மறைத்து மோசடி செய்யக்கூடாது என்று 181வது வசனத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அப்படி மறைப்பவர் பெரும் குற்றவாளி ஆவார்கள். அதற்குரிய பாவம் அவரையே சாரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான்.
தவறை திருத்துங்கள். மரண சாசனம் செய்ய போகிறவர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ தவறு செய்துவிடலாம். எடுத்துக்காட்டாக, வறியவர்களை விட்டுவிட்டு வசதி படைத்தவர்களுக்காக வசியத் செய்வதை கூறலாம். இப்படி தவறு செய்து விடுபவர்கள் என்ற அச்சம் எவருக்காவது ஏற்பட்டு அதனை சீர்படுத்தி வசியத் செய்பவருக்கும் அவர் யாருக்காக வசியத் செய்கின்றார்களோ அவருக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்தால் அது குற்றமாகாது, மாறாக வரவேற்கப்பட வேண்டிய நட்பணியாகும். 182வது வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், அதாவது இந்த விஷயத்தில் 3வது நபர் தலையிடுவது என்று யோசிக்கக்கூடாது. எவரும் நன்மை புரியலாம், தவறுகளை தீர்த்தலாம். அல்லது முறை தவறிய வசியத்தின் காரணமாக அந்த வசியத்திற்கு உரியவர்களும் இதர வாரிசுதாரர்களுக்கு இடையே தகராறு ஏற்படும் நிலை தோன்றியது. இதனை உணர்த்த நீதிபதியோ அல்லது சாட்சிகளோ அல்லது வேறு எவருமோ தலையிட்டு வசியத்தை முறைப்படுத்தி பிணக்கை அகற்றுவது ஒருபோதும் குற்றமாகாது என்று விளக்கப்பட்டுள்ளது. வசியத்தும் வாரிசுரிமை சட்டமும். இறப்பை நெருங்கக்கூடிய ஒருவர் மரண சாசனம் செய்ய வேண்டும் என்ற இந்த சட்டம் வாரிசுரிமை சட்டம் அருளப்பட்ட பிறகு மாற்றப்பட்டு விட்டது. திருக்குர்ஆனில் 4வது சூராவின் 7 முதல் 12 வசனங்கள் வரை வாரிசுரிமை சட்டம் பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் அருளப்பட்ட பிறகு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தியப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குரிய பங்கை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கிவிட்டான். ஆகவே சொத்துரிமை சட்டப்படி பங்கு பெறக்கூடிய எவருக்கும் வசியத் மரணசாசனம் கிடையாது என்று தெரிவித்தார்கள். நூல் திர்மிதி. மேலும் நபி தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையில் என்னை சந்திக்க அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்தார்கள். நான் அவர்களிடம் என் செல்வம் முழுவதையும் வசியத்து செய்கின்றேன் என்றேன். அதற்கு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள். சொத்தில் பாதியை வசியத்து செய்கின்றேன் என்றேன். அதற்கும் வேண்டாம் என்றார்கள். 3இல் 1 பாகம் என்றேன். அதற்கு நீர் விரும்பினால் 3இல் 1 பாகம் வசியத் செய்யலாம், அது கூட அதிகம்தான். நீர் உமது வாரிசுகளை மற்றவர்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட செல்வ நிலையில் விட்டு செல்வதே மேல் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். எனவே சொத்துரிமை பெற வாய்ப்பில்லாத உறவினர்களுடைய வறிய நிலையை உணர்ந்து அத்தகையவர்களுக்கு வசியத் செய்வது முஸ்தஹபு, விரும்பத்தக்க செயல் என்று கூறப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு மகன்களும் இறந்து போன மகனின் மக்களும் இருந்தார்கள். இந்த பேர குழந்தைகளுக்கு வாரிசுரிமை சட்டப்படி பங்கு கிடையாது. எனவே அவர்களுக்கு மேற்சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு வசியத் செய்வது நலமாகும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 2வது சூராண்ட சில ஆயத்துக்களின் தப்சீர்களை விபரமாக பார்த்தோம். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹௌதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தை தந்தருள்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். பொறுமையாக துவாக்கு ஆமீன் சொன்னி பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.